ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம சூரியனோட கருப்பு திரைப்படத்துலேருந்து கிடைச்ச சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், நமக்கு யூஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டுருச்சு. ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், நமக்கு வந்து எப்படின்னா 2 மணி நேரம் 38 நிமிஷம் படத்தோட டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். ஏன்னா இப்போ எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் 3 மணி நேரம் போயிட்டுருக்கு. ஸோ இது கருப்பு டீம் கரெக்டான செலெக்ஷன் பண்ண ஒரு இதாக அப்சல்யூட் சினிமா நமக்கு வந்து காத்திருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இதற்கப்புறமா நமக்கு வந்து எப்படின்னா ட்ரெய்லருக்கான சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில் வந்து வாங்க போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கே ட்ரெய்லர் அப்டேட் கிடைச்சிரும்னு நினச்சோம், பட் ஆனால் கிடைக்கல. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ட்ரெய்லருக்கான அப்டேட் கிடச்சிரும். டு த மேக்ஸிமம் 8ஆம் தேதிக்குள்ளே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டீம் வந்துட்டு மே 9ஆம் தேதி நம்ம வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணலாங்கிற பிளானில் இருக்காங்க சொல்லப்படுது. எப்படியும் 9ஆம் தேதி முடியலனாலும் 10ஆம் தேதி கண்டிப்பாக சில இடங்களில் ஓப்பன் ஆயிரும். ஸோ 11ஆம் தேதி டு த வாஸ்ட் ஓப்பன் ஆயிரும். 12ஆம் தேதி எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆயிரும். 14ஆம் தேதி தேட்டரில் நீங்கள் பிளாஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டிக்கெட் புக்கிங் இப்படி தான் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது வந்து கருப்பு டீம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சூரியனை வந்து பைக்கில் வர மணிக்கு உண்மையிலே ரொம்ப மாசாக இருக்குது. ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுக்கு ஒரு லாயர் வர்ற மணிக்கு செம்மையாக வந்து தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ 9 days to go அதுக்கு வந்து பார்த்தா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மணிக்கு டெய்லி ஒரு போஸ்டர் விட்டாங்கன்னா ஃபேன்ஸை ஒரு வைபை வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரெய்லர் அப்டேட் கொடுத்தீங்கனாலே செம்மையாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸும் டெய்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம கருப்பு திரைப்படம் தான் இப்போ ஐஎம்டிபியில் ஃபஸ்ட்டு திரைப்படமாக இருக்குது. ஐஎம்டிபியில் ஆன்டிசிபேட்டட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி இந்த வருடத்தில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவி எல்லாருமே அப்படிங்கிறது கருப்பு தான். ஸோ அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வரணுன்னே நினைக்கல. பட் சூர்யாங்கிற ஒரு அலைக்காக இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது க்ரியேட் ஆகுது. ஆர்ஜே பாலாஜியோட விருப்பம் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லை, நம்ம விருப்பமும் இல்லை. பட் தானாக க்ரியேட் ஆகுது. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நமக்கு வில்லன். பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நார்மலான படம் பார்க்க போகிறோம்னு நினச்சிப்போங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான திரைப்படம் காத்திருக்கு. ஸோ 14ஆம் தேதி பிளாஸ்ட் பண்ணுறோம் 300 கோடி. நன்றி, வணக்கம்.